மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தன்மானம் பழகு அதுவே தமிழர்களுக்கு அழகென சுயமாய் சிந்தித்து சுயமரியாதையோடு வாழ சொன்ன கருஞ்சட்டை கதிரவன் தந்தை பெரியார் கடைசி மூச்சு காற்றில் கரைந்து கடைக்கோடி தமிழனின் சுவாச பையை நிறைக்கும் வரை தவித்திரு தமிழ் நிலத்தின் தன்மான உணர்ச்சிக்கும் தடையற்ற வளர்ச்சிக்கும் எங்களுக்கு தான் நீங்க வெளியே போய் பேசிட்டு வரும்போதே தெரியுமா இது? சரி, எந்த குறையும் இல்லாம போறீங்க. ஏதாவது ஒரு குற்ற நன்றி 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 நன்றி. அமைச்சர் பதில் சொல்லுங்க. அமைச்சர் பதில் சொல்லுங்க. தமிழ் முன்னேற்றமே தன்னுடைய இலக்கென தன்னையே எண்ணெயாக்கி திக்கிட்டும் ஒளிர்ந்த திராவிட திருவிளக்கு பெரும் நெருப்பு பேரறிஞர் அண்ணா, செந்தமிழ் சூரியர், நற்றமிழ் நாயகர், வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டை வளர்த்தெடுத்த வித்தகர், பச்சை மையை பேனாவில் ஊற்றி பைந்தமிழ் நாட்டை பசுமையாக்கிய ஓவியர், கரகரத்த தமிழ் கொண்டு கன்னி தமிழையும் கணினி தமிழையும் வளர்த்தெடுத்த காவியர், தென் திசையில் பற்றிய திராவிட நெருப்பு, நவீன தமிழ்நாட்டை செதுக்கியது இவர் உழைப்பு, தன்னை உரமாக்கி தமிழ் மண்ணை வாழ வைத்த தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் ஆகிய முப்பெரும் தலைவர்களை வணங்குகிறேன். மாநில உரிமைகள் மீட்கும் உங்கள் முத்தமிழ் முழக்கம் மாநிலத்தை அடகு வைப்போர் நெஞ்சினில் வெடிக்கும். திராவிடம் என்னும் தீரா தீப்பெட்டியில் திட்டங்கள் எனும் தீக்குச்சிகள் எடுத்து தமிழ்நாட்டின் திசையெட்டிலும் வளர்ச்சி எனும் அகல் விளக்கை தினமும் ஏற்றிடும் திராவிட நாயகரே, இந்திய திருநாட்டின் இறையாண்மை காத்திடும் தென் திசை இமயமே, இந்த திருநாட்டில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்தது, சமத்துவமும் சமூக நீதியும் தலை தூங்கி இருப்பது ஒரே ஓரிடம். அது 4 ஆண்டுகளாக நாள்தோறும் நீங்கள் தந்த நலத்திட்டங்களால் தலை நிமிர்ந்து நிற்கும் நம் தமிழ்நாடு. எண்ணத்தில் தூய்மை, எப்போதும் எளிமை, உள்ளத்தில் வலிமை, வாக்கினில் வாய்மை, வாழ்வில் நேர்மை என உங்களிடம் கற்றுக்கொள்ள எங்களுக்கு 100 உண்டு, கற்றுத்தர உங்களை தவிர வேறு யாருண்டு? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிந்து வணங்குகின்றேன். உழைக்கும் கழகத்தினரின் உள்ளத்து துணிவு, பெரும் இளம்படையின் புடைத்திடும் நரம்பு, ஓய்ந்திடாத முரசொலி, சமத்துவ சுடரொளி, சனாதான வேறறுத்து சமத்துவம் வளர்த்திடும் புன்னகை பேரொளி, செந்தமிழ் நாட்டு காவலரின் செயல்மிகு புதல்வர், ஆற்றல்மிகு கூட்டத்தின் அறிவுமிகு தலைவர், இளையோரை கவர்ந்த இரும்பு இளைஞர், இனிக்கும் பேச்சினில் இன்னொரு கலைஞர், நிகழ்ந்த அதிசயம், நிகழும் அற்புதம், நாளைய சரித்திரம், இளந்தலைவர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களை வணங்குகின்றேன். மாண்புமிகு அவை முன்னவர் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்னை தொடர்ந்து வெற்றி பெற செய்து மக்கள் பணியாற்ற வாய்ப்பு வழங்கிய கரூர் தொகுதி மக்களுக்கும், கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதிகளிலும் உதயசூரியனை வெற்றி பெற செய்த கரூர் மாவட்ட மக்களுக்கும் என் வாழ்நாள் நன்றியை சமர்ப்பித்து வணங்குகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2021-25 ஆகிய 4 ஆண்டுகளில் 27,76,000 மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. 2011-21 வரை கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் 2,20,000 விவசாயிகளுக்கு மின் இணைப்புகள் மட்டுமே வழங்கப்பட்டன. ஆனால் கடந்த 4 ஆண்டுகளில் 3,67,900 ஏக்கர் பாசனம் பெறும் வகையில் 1,82,000 விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்கி விவசாயிகளின் பாதுகாவலராக முதலமைச்சர் அவர்கள் திகழ்ந்து வருகின்றார்கள். தமிழ்நாட்டினுடைய மொத்த மின் நுகர்வோர் 3.44 கோடியாகும். 1/4/2021 தமிழ்நாட்டினுடைய மொத்த மின் நிறுவுதிறன் 32,595 மெகாவாட் என்பது தற்போது இந்த 4 ஆண்டுகளில் 39,770 மெகாவாட்டாக அதிகரிக்கப்பட்டுள்ளன. பொதுவாக இணைக்கப்பட்டுள்ள மின்பளு என்பது 2021-25 4 ஆண்டுகளில் 23,568 மெகாவாட் அளவிற்கு கூடுதலாக மின்பளுக்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல கடந்த அதிமுக ஆட்சியில் 2016-21 அதிகபட்ச உச்ச மின் தேவை என்பது 16,481 மெகாவாட் மட்டுமே. அதுவும் 5 ஆண்டுகளில் 4 நாட்கள் மட்டுமே இந்த 16,400 மெகாவாட்டுக்கு மேல் தேவைப்பட்டன. ஆனால் திராவிட மாடல் ஆட்சியில் 4 ஆண்டுகளில் 142 நாட்களுக்கு மேல் 16,400 மெகாவாட்டுக்கு மேல் உச்ச மின் தேவையை அதிகரித்து வரலாற்று சாதனை படைத்துள்ளன. குறிப்பாக 16,500 மெகாவாட்டுக்கு மேல் 20,830 மெகாவாட் வரை 4 ஆண்டுகளில் 330 நாட்கள் உச்ச மின் தேவை ஏற்பட்டு இது மிகப்பெரிய வளர்ச்சிக்கு உதாரணமாக அமைந்திருக்கின்றன.
தமிழ்நாட்டினுடைய அதிகபட்ச மின் நுகர்வு என்பது 2020-21 ஆண்டில் 16,481 மெகாவாட் என்பது 24-25 ஆண்டில் 20,830 மெகாவாட் என்று உயர்ந்து குறிப்பாக 2016-17 15,343, 17-18 15,240, 18-19 15,847, 19-20 16,151, 20-21 16,481 மெகாவாட் என்ற நிலையில் இருந்த இந்த அதிகபட்ச மின் நுகர்வு என்பது 20-21 17,196 மெகாவாட்டாகவும் 22-23 18,053 மெகாவாட்டாகவும் 23-24 19,409 மெகாவாட்டாகவும் 24-25 20,830 மெகாவாட்டாகவும் உயர்ந்து உச்சத்தை அடைந்திருக்கின்றன. ஒரு நாள் அதிகபட்ச மின் நுகர்வு என்பது 2016-17 345 மில்லியன் யூனிட், அதுவே 2020-21 362 மில்லியன் யூனிட். 5 ஆண்டுகளில் உயர்ந்தது என்பது குறைந்தபட்சம் வெறும் 17 மில்லியன் யூனிட் மட்டுமே அதிகரித்தன. ஆனால் 2021-22 376 மில்லியன் யூனிட், 22-23 388, 23-24 426, 24-25 454 மில்லியன் யூனிட் என திராவிட மாடல் ஆட்சியில் முதலமைச்சரின் சீரிய முயற்சியால் 2001-22க்கும் 2024-25க்கும் உள்ள உயர்வு 79 மில்லியன் யூனிட் உயர்ந்து வரலாற்று சாதனையை தமிழ்நாடு மின்சார வாரியம் படைத்துள்ளன. அதேபோல சென்னையினுடைய ஒரு நாள் அதிகபட்ச மின் நுகர்வு 59 மில்லியன் யூனிட் கடந்த 2016-17, அதுவே 2020-21 66 மில்லியன் யூனிட் என 5 ஆண்டுகளில் உயர்வு வெறும் 7 மில்லியன் யூனிட் மட்டுமே. ஆனால் 2024-25 சென்னையில் ஒரு நாள் அதிகபட்ச மின் நுகர்வு பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. 102 மில்லியன் யூனிட்டாக 4 ஆண்டுகளில் உயர்வு 36 மில்லியன் யூனிட் உயர்ந்திருக்கின்றன. மின்சார பயன்பாட்டை பொறுத்தவரை 2016-21 5 ஆண்டுகளில் அதிகபட்சமாக ஓராண்டில் தமிழ்நாட்டினுடைய மொத்த மின் நுகர்வு 2019-20 ஆண்டு 94,947 மில்லியன் யூனிட் ஆகும். வளர்ச்சி என்பதை இலக்காக கொண்டு செயல்படும் திராவிட முதல்வரினுடைய நல்லாட்சியில் 2021-22 ஆண்டில் 98,674 மில்லியன் யூனிட்டும், 22-23 1,03,546 மில்லியன் யூனிட்டும், 23-24 ஆண்டு 1,11,504 மில்லியன் யூனிட்டும், 24-25 ஆண்டு 1,16,813 மில்லியன் யூனிட் என்ற அளவில் உயர்ந்து தமிழ்நாட்டினுடைய மின்சார வாரியத்தில் 4 ஆண்டுகளில் அதிகரித்த மின் தேவை இதுவே அதிகபட்சம் என்ற வரலாற்று சாதனையை உருவாக்கி இருக்கின்றன. குறிப்பாக எல்டி தொழிற்சாலையை பொறுத்தவரை ஓராண்டு சராசரி மின்சார பயன்பாடு 2019-20 7,315 மில்லியன் யூனிட் என்பது 2021-22 7,651 என்பது 2024-25 8,405 மில்லியன் யூனிட்டாக தொடர்ந்து ஆண்டுதோறும் அதிகரித்து வருகின்றன. அதேபோல ஹெச்டி தொழிற்சாலையை பொறுத்தவரை ஓராண்டில் மின்சார பயன்பாடு 2016-17 23,160 மில்லியன் யூனிட், அதுவே 2019-20 26,555 மில்லியன் யூனிட்டாக உயர்ந்த நிலையில் தொழில் வளர்ச்சி வேலை வாய்ப்பு என்னும் வளர்ச்சி பாதையில் தமிழ்நாட்டை வழிநடத்தும் முதலமைச்சருடைய மக்கள் ஆட்சியில் 2021-22 27,964 மில்லியன் யூனிட், 22-23 30,122 மில்லியன் யூனிட், 23-24 32,435 மில்லியன் யூனிட், 24-25 34,540 மில்லியன் யூனிட் என தொடர்ந்து ஆண்டுதோறும் வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு மின்சார வாரியம் சென்று கொண்டிருக்கின்றன. அதிகரித்து வரக்கூடிய மின் தேவையை கருத்தில் கொண்டு முதலமைச்சர்கள் மின் உற்பத்தி திட்டங்களை விரைந்து முடிக்க வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கினார்கள். வடசென்னை அனல் மின் நிலையத்தினுடைய ஸ்டேஜ் 3 800 மெகாவாட் முதலமைச்சர்களால் 7/3/2024 அன்று திறந்து வைக்கப்பட்டு மின் உற்பத்தியை தொடங்கியுள்ளன. இதனால் வரை 1,283 மில்லியன் யூனிட் உற்பத்தி செய்திருக்கின்றன. அதேபோல் உடன்குடி 2x660 மெகாவாட் அனல் மின் நிலையங்களுடைய பணிகளை விரைவாக முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு 91 விழுக்காடு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. அலகு 1 660 மெகாவாட் இந்த ஆண்டு ஜூலை மாதத்திலும், அலகு 2 அக்டோபர் மாதத்திலும் செயல்பாட்டிற்கு கொண்டு வர முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். துறை விரைவாக நடவடிக்கை எடுத்து வருகின்றன. 800 சிறப்பு பொருளாதார மண்டல மிக உயர் அனல் மின் திட்டம் 2x660 மெகாவாட் 62% பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. இத்திட்டம் 2026 மார்ச் செயல்பாட்டிற்கு கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றன. உப்பூர் மிக உயர் அனல் மின் திட்டம், அதேபோல எண்ணூர் உயர் அனல் மின் நிலைய விரிவாக்க திட்டம் என மொத்தம் 5 திட்டங்கள் மூலம் 5,700 மெகாவாட் அனல் மின் திட்டங்கள் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு 800 மெகாவாட் திட்டம் முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 4,900 மெகாவாட் அனல் மின் திட்டங்களை விரைவாக முடிக்க முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கி இருக்கின்றார்கள். தமிழ்நாடு மின் வாரியத்திற்கு சொந்தமான அனல் மின் நிலையத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட
15,554 மில்லியன் யூனிட் மின்சாரம் 2021-22 ஆண்டில் 20,391 மில்லியன் யூனிட்டுகளாக அதிகரித்து 31% கூடுதலாக இது உற்பத்தியை அதிகரித்திருக்கின்றன. 22-23 22,689 மில்லியன் யூனிட், 23-24 25,479 மில்லியன் யூனிட்டுகளும் உற்பத்திகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அனல் நிலையங்களுடைய திறனை மேம்படுத்துவதற்காக தூத்துக்குடி அனல் நிலையத்தில் 18.19 கோடி மதிப்பீட்டிலும், வடசென்னை 1 அனல் மின் நிலையத்தில் 557.81 கோடி மதிப்பிலும், வடசென்னை 2 அனல் மின் நிலையத்தில் 126.87 கோடி மதிப்பிலும், மேட்டூர் 1 அனல் மின் நிலையத்தில் 106.51 கோடி மதிப்பிலும், மேட்டூர் 2 அனல் மின் நிலையத்தில் 60.42 கோடி மதிப்பிலும் என மொத்தமாக 869.80 கோடி மதிப்பில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. சூரிய சக்தியை பயன்படுத்துவதில் தமிழ்நாடு குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் அடைந்திருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனில் இந்தியாவில் 3வது இடத்தில் உள்ளோம். 2021-22 ஆண்டிலிருந்து 5,998 மெகாவாட் சூரிய ஒளி மின் உற்பத்தி நிலையங்கள் தமிழ்நாடு மின் கட்டமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளன. மார்ச் 2025 அன்றுள்ளவாறு 10,510 மெகாவாட் நிறுவுவதனுடன் தமிழ்நாட்டு இந்தியாவில் 4வது இடத்தில் உள்ளன. சூரிய சக்தியின் மூலம் உச்ச உற்பத்தி திறன் 16/2/2025 அதிகபட்சமாக 6,579 மெகாவாட் உற்பத்தி பதிவாகி சாதனை படைத்திருக்கின்றன. சூரிய சக்தி மின் உற்பத்தியினுடைய 16/9/2024 அன்று 48.20 மில்லியன் யூனிட்டுகள் உற்பத்தி சூரிய மின் உற்பத்தி செய்யப்பட்டதில் இதுவே உச்சமாகும். எனவே சூரிய மின் உற்பத்தியினுடைய திட்டங்களில் முதலமைச்சர்கள் தனி கவனம் செலுத்தி அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. சூரிய மேற்கூரை அமைப்பதன் மூலமாக சூரிய மின் உற்பத்தி 2020-21 ஆண்டு 24.08 கிலோவாட் நிறுவுதிறன் என்பது 2021-22 54.93 கிலோவாட், 22-23 101.54, 23-24 201.87, 24-25 404.18 கிலோவாட்டாக உயர்ந்து வரலாற்று சாதனையை படைத்திருக்கின்றன. 2021-22 ஆண்டில் கூரை மேல் நிறுவப்பட்ட சூரிய மின் உற்பத்தி திறனுக்காக புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தில் இருந்து எம்என்ஆர்இ பெறப்பட்ட ஊக்கத்தொகை 7.9 கோடி ஆகும். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் 2வது இடத்தில் இருக்கின்ற நாம் காற்றாலை மின் உற்பத்தி நிறுவுதிறனில் 9,331 மெகாவாட் என்ற அளவில் இருந்து 30/7/2024 அன்று காற்றாலை மூலம் பெறப்பட்ட மின்சாரம் 5,899 மெகாவாட். 9/7/2024 காற்றாலை மூலம் கிடைக்கப்பட்ட அதிகபட்ச மின் உற்பத்தி 120 மில்லியன் யூனிட். தமிழ்நாட்டு காற்றாலை மின் திட்டங்களுக்கு மறுசீரமைப்பு, புதுப்பித்தல் மற்றும் ஆயுள் நீட்டிப்பு கொள்கை 2024 வெளியிடப்பட்டன. காற்றாலை உற்பத்தியாளர்கள் பழைய காற்றாலைகளை மீண்டும் இயக்க ஊக்குவிப்பதற்காக பேட்டரி சேமிப்பு களத்துடன் கூடிய காற்றாலை சூரிய கலப்பென உற்பத்தி நிறுவுவதற்கான தேர்வுடன் தமிழக அரசால் வெளியிடப்பட்டன. தமிழ்நாட்டில் தனியாருக்கு சொந்தமான பழைய திறனற்ற 27.67 மெகாவாட் காற்றாலைகள் மீண்டும் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. கடல் காற்றாலைகள் கன்னியாகுமரி முதல் நாகப்பட்டினம் வரை காற்று வளம் 35 ஜிகாவாட் உள்ளது தேசிய காற்று சக்தி நிறுவனம் மதிப்பிட்டுள்ளது. மாநில மின் பரிமாற்ற எஸ்டிவி மூலம் ஒரு யூனிட்டுக்கு 4 ரூபாய் என்ற விகிதத்தில் 2000 மெகாவாட் கடல் காற்று மின்சாரம் வாங்க தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் ஒப்புதல் வழங்கியிருக்கின்றன. அதேபோல புனல் மின் நிலையங்களை பொறுத்தவரை 47 புனல் மின் நிலையங்களில் 2,323 மெகாவாட் நிறுவுதிறன் மூலம் 2021-25 மார்ச் வரை 20,224 மில்லியன் யூனிட் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றன. மோயார் புனல் மின் நிலையத்தினுடைய உற்பத்தி அலகு 12 மெகாவாட்டிலிருந்து 14 மெகாவாட்டாக உயர்த்தி 11/12/2024 முதல் கூடுதலாக மின் கட்டமைப்புடன் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் புனல் மின் நிலையங்களுடைய மின் உற்பத்தி 2021-25 வரை 4 ஆண்டுகளில் மத்திய மின் ஆணையத்தால் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு 15,499 மில்லியன் யூனிட். ஆனால் உற்பத்தி என்பது 20,224 மில்லியன் யூனிட் உற்பத்தி செய்து சாதனையை படைத்திருக்கின்றன. கடந்த 10 ஆண்டுகளில் 2022-23 அதிகபட்சமாக மின் உற்பத்தி 6,174 மில்லியன் யூனிட் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்றன. கொல்லிமலை புனல் மின் திட்டம் 80% பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. குந்தா நீரேற்று புனல் மின் திட்டம் 77% முடிக்கப்பட்டுள்ளன. 2 திட்டங்களும் 2025-26 ஆண்டுகள் முடிக்க திட்டமிடப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளன. மிக குறைந்த செலவில் மின் உற்பத்தி என்பது புனல் மின் திட்டங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. முதலமைச்சர்கள் புனல் மின் திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளித்து வருகின்றார்கள். அந்த வகையில் 14,500 மெகாவாட் திறன் கொண்ட 15 திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டங்கள் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் மற்றும் ஒரு மைல்கல் ஆகும்.
இணை உற்பத்தி மின் நிலையங்களை பொறுத்தவரை மாநிலத்தில் உள்ள 10 கூட்டுறவு 2 பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளில் இணை மின் உற்பத்தி நிலையங்கள் நிறுவ திட்டமிடப்பட்டு மொத்தம் 183 மெகாவாட் மின் உற்பத்தி திறனை அடைவதை நோக்கமாக கொண்டு தற்பொழுது வரை 108 மெகாவாட் திறன் கொண்ட 7 இணை மின் உற்பத்தி நிலையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. 12 மெகாவாட் தருமபுரி, 15 மெகாவாட் எம்ஆர் கிருஷ்ணமூர்த்தி கூட்டுறவு சர்க்கரை ஆலை 2 மின் திட்டங்களும் திட்ட இயக்க பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. மீதமுள்ள 5 ஆலைகளில் பிப்ரவரி 2026க்குள் உற்பத்தியை தொடங்க திட்டமிடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக பசுமை எரிசக்தியை மேம்படுத்தக்கூடிய வகையில் அதனுடைய தேவைகளை உணர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மின்கலன் ஆற்றல் சேமிப்பு என்ற ஒரு புதிய பரிணாமத்தை உருவாக்கி இந்த மின்கலன் ஆற்றல் சேமிப்பின் மூலமாக 1000 மெகாவாட் மின்சாரத்தை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் கூடுதலாக 4000 மெகாவாட் திறன் கொண்ட மின்கலன் சேமிப்பு திட்டத்தை நிறுவுவதற்கும் மின்சார வாரியம் திட்டமிட்டிருக்கின்றன. பொதுவாக எரிசக்தி கலவையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியினுடைய பங்கை அதிகரிக்கும் வகையில் புதுப்பிக்கத்தக்க ஆதாரங்களிலிருந்து விநியோக நிறுவனங்கள் 25-26ஆம் நிதியாண்டில் இந்திய அரசினுடைய மின் அமைச்சகம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கொள்முதல் இலக்கை RPM 33ஆக நிர்ணயித்திருக்கின்றன. 2030ஆம் ஆண்டுக்குள் 43 இலக்கு நிர்ணயித்துள்ள இந்த நிலை தமிழ்நாடு மின் தேவையில் 50 விழுக்காடு தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய சொந்த உற்பத்தியாக இருக்க வேண்டும். மொத்த மின் தேவையில் 50 விழுக்காடு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கொள்முதலாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர்கள் திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றார்கள். பொதுவாக ஒரு பக்கம் உற்பத்தி அதிகரிக்கின்ற பொழுது அதற்கான மின் கட்டமைப்பை வலுப்படுத்தி விநியோகத்திற்கான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் சீரான மின்சாரத்தை நாம் விநியோகம் செய்ய முடியும் என்ற சீரிய முயற்சியில் முதலமைச்சர்கள் தொடர்ந்து அதை கண்காணித்து ஆய்வுக் கூட்டங்களில் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய வரலாற்றில் 4 ஆண்டுகளில் 393 துணை மின்நிலையங்கள் அமைப்பதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அதில் 116 துணை மின்நிலையங்களுடைய பணிகள் முடிக்கப்பட்டு மீதம் இருக்கக்கூடிய 64 துணை மின்நிலையங்களுடைய பணிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய பணிகளையும் இந்த ஆண்டு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக எந்தெந்த பகுதிகளில் அவசியம் என்பதை முன்னுரிமை கொடுத்து அந்த பணிகளை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கிறார்கள். அதற்கான பணிகளையும் இப்பொழுது நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். துறை அதை முன்னெடுத்திருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் பேரவைத் தலைவராக பேரவைக்கு தெரிவித்துக் கொண்டு அதேபோல 74,815 மின்மாற்றிகள் இந்த 4 ஆண்டுகளில் கூடுதலாக நிறுவப்பட்டிருக்கின்றன. எந்த இடங்கள்லாம் அதிக மின்னழுத்தம், குறைந்த மின்னழுத்தம், அதிக மின்பொழு இதெல்லாம் கணக்கெடுக்கப்பட்டு புதிதாக எந்த இடங்கள் தேவை என்பதை கண்டறியப்பட்டு இந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 74,815 மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக எல்டி லைனை பொறுத்தவரை இந்த 4 ஆண்டுகளில் 45,367 கிலோமீட்டர் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஹெச்டி லைனை பொறுத்தவரை 23,069 கிலோமீட்டர் அளவிற்கும், இஹெச்டி லைனை பொறுத்தவரை 3,655 கிலோமீட்டர் அளவிற்கும் கூடுதலாக நிறுவப்பட்டிருக்கின்றன. மின்மாற்றிகள் பல கூடுதல் விரிவாக்கம் 20,380 MVA கடந்த 4 ஆண்டுகளில் கூடுதலாக நிறுவப்பட்டிருக்கின்றன. அதேபோல இந்த உள்கட்டமைப்போடு சேர்த்து இன்னும் கூடுதலாக பணிகள் எங்கே தேவை என்பதை ஒவ்வொரு மாதங்களிலும் துறையினுடைய அதிகாரிகள் ஆய்வுக் கூட்டம் நடைபெறுகின்றது. அவர்கள் களத்திற்கு சென்று இந்த ஆய்வுகளை மேற்கொண்டு எங்கெங்கெல்லாம் பொதுமக்களுடைய பிரச்சனைகள் இருக்கிறது, பொதுமக்கள் சொல்வதற்கு முன்பாகவே இதை எடுத்து செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையிலும் கூடுதலாக புதிய பணிகளும் எடுத்துக்கொண்டு அந்த பணிகளை இந்த ஆண்டு மின்சார வாரியத்தின் மூலமாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல மேல்நிலை மின்கம்பிகளை புதைவிடங்களாக மாற்றக்கூடிய பணிகளை பொறுத்தவரை சென்னை மாநகராட்சி கூடுதலாக சேர்க்கப்பட்ட அந்த பகுதிகளில் விரைவாக முடிக்க வேண்டும் என்று முதலமைச்சர்கள் துறைக்கு உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த வகையில் சென்னையை பொறுத்தவரை கூடுதலாக ஏறத்தாழ 5,801 மின்பெட்டிகள் 2021க்கு முன்னாடி அவ்வளோதான் அவங்க அமைச்சிருந்தாங்க. 495 கிலோமீட்டர் தான் புதைவிடங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. திராவிட மாடல் ஆட்சி முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பு 2021ஆம் ஆண்டு ஏற்ற பிறகு சென்னையில் மட்டும் குறிப்பாக 32,357 மின்பெட்டிகள் இந்த 4 ஆண்டுகள் நிறுவப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. 2,774 கிலோமீட்டர் புதிதாக மேல்நிலை கம்பிகளை புதைவிடங்களாக மாற்றி அமைக்கி பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. 5 கோட்டங்களில் இருண்ட கோட்டங்களில் பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. 3 கோட்டங்கள் இப்பொழுது பணிகள் விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. விரைந்து அந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். அதேபோல ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் மின் நுகர்வோர்கள் மின்சாரத்துறைகளுக்கு ஒரு புகாரை தெரிவிக்க வேண்டும் என்றால் சம்பந்தப்பட்ட அந்த பிரிவு அலுவலகங்கள் அல்லது உயரதினுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தங்களுடைய புகார்களை தெரிவிக்கக்கூடிய நிலையை மாற்றி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மின் நுகர்வோர்களும் ஒரே செல்போன் நம்பரிலே தங்களுடைய புகார்களை பதிவு செய்தால் துறை நடவடிக்கை என்றும் எடுக்கும் என்ற ஒரு மகத்தான திட்டம் மின்னகம் மின் நுகர்வோர் என்ற ஒரு சிறப்பு வாய்ந்த அந்த திட்டத்தை முதலமைச்சருடைய திருக்கரங்களால் 2021ஆம் ஆண்டு தொடங்கி வைத்தார்கள். இந்த 4 ஆண்டுகளில் 33
33,80,807 புகார்கள் மின்னகம் மூலமாக பெறப்பட்டு 33,74,801 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டு ஏறத்தாழ 99.82% புகார்களுக்கு உடனடியாக தீர்வுகள் காணப்பட்டிருக்கின்றன. இந்த மின்னகத்தை பொறுத்தவரை முதலமைச்சருடைய ஒரு சிறப்பு திட்டமாக பொதுமக்களுக்கும் மின்வாரிய அதிகாரிகளுக்கும் மின்வாரியத்திற்கும் ஒரு இணைப்பு பாலமாக இந்த மின்னகம் அமைந்திருக்கின்றன. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மின்துறை சார்ந்த உங்களுடைய இந்த மீட்டர் சம்பந்தமாக இந்த மின்னகத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டால் கூட உடனடியாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அந்த பணியை செய்து கொடுப்பார்கள். குறிப்பாக மின்னகத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் ஒரு ஷிஃப்ட்டுக்கு 65 பேர், மொத்தம் 3 ஷிஃப்ட் அதில் பணியாற்றுறாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்தந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடிய சர்க்கிள் அலுவலகத்திலும் அங்கே பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு இந்த புகார்கள் பெறப்பட்டு பணி முடிந்த பிறகு சம்பந்தப்பட்ட சர்க்கிள் இருக்கக்கூடிய அலுவலர்கள் புகார் அளித்தவரை தொடர்பு கொண்டு இந்த புகார் நிறைவு பெற்றதா உங்களுக்கு திருப்தியா என்பதை கேட்ட பிறகுதான் இந்த புகார்கள் முழுமை பெறுகிறது, அப்பொழுதுதான் முடித்து வைக்கப்படுகிறது. எனவே தமிழ்நாடு முழுவதும் மின்சாரம் சார்ந்த மின்வாரியம் சார்ந்த புகார்கள் இருந்தால் மின்னகத்துடைய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தெரிவித்தால் விரைந்து நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பாக முதலமைச்சர்கள் மின்னகத்தை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். அதேபோல இறந்தவர்களுடைய வாரிசுகளுக்கு பணி நியமனம், உடல்நிலை கருதி தங்களுடைய வேலை வாய்ப்பிலிருந்து வாரிசுகளுக்கான அந்த வேலை வாய்ப்புகள் என்பதை முதலமைச்சர்கள் கடந்த காலங்களைப் போல் இல்லாமல் உடனுக்குடன் வழங்க வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். பொதுவாக இறந்தவங்க 1 வருஷம் 2 வருஷம் காத்திருந்து மனு எடுத்து மின்வாரிய தலைமை அலுவலகத்திற்கு வந்து முதலமைச்சருடைய தனிப்பிரிவு அலுவலகங்களுக்கு சென்று கொடுப்பதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். உடனுக்குடன் அந்தந்த மாதங்களிலேயே குறிப்பாக அதற்கான வேலை உத்தரவுகளை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். இதுவரை இந்த 4 ஆண்டுகளில் 2692 வாரிசுதாரர்களுக்கு பணி நியமனங்களை ஆணைகளை வழங்கி முதலமைச்சருடைய திராவிட மாடல் அரசு புதிய வரலாற்று சாதனையை உருவாக்கி இருக்கின்றன. அதேபோல தேரோடும் வீதிகளில் இருக்கக்கூடிய அந்த மேல்நிலை கம்பிகளை அங்கே இருக்கக்கூடிய திருக்கோயிலுடைய கோரிக்கைகளை ஏற்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருடைய சில குறிப்பிடத்தக்க கோயிலுடைய அந்த கோரிக்கையெல்லாம் ஏற்று அந்த பணிகளை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்குகின்றார்கள். அந்த முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் குறிப்பாக 7 திருக்கோயில்கள் 11.85 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் முடிக்கப்பட்டிருக்கின்றன. 7 பணிகள் 9.29 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதேபோல 7 பணிகள் 21.28 கோடி மதிப்பிலான பணிகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஒட்டுமொத்தமாக ஏறத்தாழ 23.61 கோடி மதிப்பில் 12 பணிகள் இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக 33 பணிகள் 65.96 கோடி மதிப்பில் 4 ஆண்டுகளில் குறிப்பாக 33 பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு இதுதான் மின்வாரியத்தினுடைய வரலாற்றில் 4 ஆண்டுகளில் அதிகமாக தேரோடும் வீதிகளில் மேல்நிலை கம்பிகளை புதைவடங்களாக மாற்றுவதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட அதிகபட்ச பணிகளாகும். இந்த மீதம் இருக்கக்கூடிய பணிகளையும் விரைவாக முடித்திட வேண்டும் என்று துறைக்கு முதலமைச்சர்கள் உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். அதேபோல வடகிழக்கு பருவமழை, மாண்டஸ் புயல், தென் மாவட்டங்களில் பெய்த வரலாறு காணாத மழை, இந்த தென் மாவட்டங்களில் பெய்த வரலாறு காணாத மழையில் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் உருவான. அப்படி பாதிப்புகள் ஏற்பட்ட பொழுதும் கூட முதலமைச்சர்கள் துறையினுடைய உயர் அதிகாரிகள் உடனடியாக அங்கு சென்று பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கினார்கள். எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் 5 நாட்களுக்குள் முழுமையாக அந்த பணிகளை முடித்து சீரான மின் விநியோகத்திற்கு துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அதேபோல பெஞ்சல் புயலை பொறுத்தவரை ஒட்டுமொத்த துறைகளும் முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் அங்கே பணிகளை மேற்கொண்ட பொழுதும் கூட 3 நாட்களில் மின்வாரியத்தினுடைய பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டு சீரான மின் விநியோகத்திற்கான பணிகளை மேற்கொண்டோம். குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய சில பொதுமக்களும் அங்கே இருக்கக்கூடிய சில அதிகாரிகளும் எங்களிடத்திலே சொன்னது, பொதுவாக மின்வாரியம் தான் கடைசியாக பணிகளை முடிப்பார்கள், மற்ற துறைகள்லாம் முடிச்சுட்டு வெளில போயிடுவாங்க, கடைசியாக தான் EB சப்ளை கொடுப்பாங்க. அப்படி இருந்த சூழலை மாற்றி மற்ற துறைகளை விட மின்சார வாரியம் முதல் ஆளாக பணிகளை முடித்து முழுமையான மின் விநியோகத்தை கொடுத்து களத்திலிருந்து வெளியேறிக்கிறார்கள் என்ற பாராட்டுக்களை முதலமைச்சரிடத்தில் சொல்லுங்கள் என்று எங்கள் இடத்திலே தெரிவித்தார்கள். அங்கேயே அமர்ந்து துறையினுடைய எல்லாம் சிறப்பாக அந்த பணிகளை மேற்கொண்டார்கள். இந்த சட்டப்பேரவையின் வாயிலாக மழை வெயில் இரவு பகல் எங்களுடைய குடும்பங்களை விட்டு களத்திலே நின்று ஒரு சிறு பகுதியில் இரவு 12 மணிக்கு மின்தடை ஏற்படுகிறது என்று சொன்னாலும் கூட உடனுக்குடன் சென்று பணிகளை மேற்கொள்ளக்கூடிய எங்களுடைய மின்வாரியத்தினுடைய உயர் அதிகாரிகள் தொடங்கி கடைநிலை ஊழியர்கள் வரை என்னுடைய சார்பாக அன்பு கலந்த நன்றியை இந்த பேரவையின் வாயிலாக அவர்களுக்கு இப்பொழுது நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த மின்வாரியத்தினுடைய ஊழியர்களோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய
தொழிற்சங்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்கள், LPF சங்கம் உள்ளிட்ட அனைத்து சங்கத்தினுடைய நிர்வாக பெருமக்களுக்கும் துறையின் சார்பாக என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். 2024-25 ஆண்டினுடைய ஒருங்கிணைந்த மின் பராமரிப்பு திட்டம் 16/10/2024 முதல் 31/3/2025 வரை மொத்தம் 19,45,769 பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு சரி செய்யப்பட்டிருக்கின்றன. 3 புதிய கோட்டங்கள், ஒரு புதிய மின் பகிர்மான வட்ட அலுவலகம், 11 புதிய கோட்டங்கள் என முழுவதுமாக புதிய அலுவலகங்களை முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்து இப்பொழுது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதேபோல அனல்மிலங்களுடைய சாம்பல் விற்பனை வருவாய் என்பது உச்சத்தை அடைந்திருக்கின்றன. ஒரு துறையினுடைய வளர்ச்சி என்பது முதலமைச்சருடைய உன்னிப்பாக கவனித்து எந்தெந்த வகையில் மின்சார வாரியத்தினுடைய செலவுகளை குறைக்க முடியும், எந்தெந்த வகையில் வருவாயை பெருக்க முடியும் என்பதை கவனித்து அதற்கான ஆலோசனைகளை, உத்தரவுகளை வழங்கி தமிழ்நாடு மின்சார வாரியத்தினுடைய உலர் சாம்பல் விற்பனை என்பது கடந்த காலங்களில் குறிப்பாக 2016-17 91 கோடி, 17-18 84 கோடி, 18-19 93 கோடி, 19-20 92 கோடி, 20-21 92 கோடி. இதுக்கு 2011-16 113 கோடியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 5 வருஷத்தில் அது 92 கோடியாக மாறிடுச்சு. ஆனால் முதலமைச்சர் எடுத்த சீரிய நடவடிக்கையின் காரணமாக வெளிப்படைத்தன்மையோடு அது டெண்டர் விடப்பட்டு அதற்கான ஒப்பந்த புள்ளியெல்லாம் கோரப்பட்டு 2021-22 122 கோடி, 2022-23 191 கோடி ஓராண்டினுடைய வருவாய், 23-24 218 கோடி, 24-25 241 கோடி. இந்த 4 ஆண்டுகளில் மட்டும் இந்த சாம்பல் விற்பனையின் மூலமாக 773 கோடி ரூபாய் மின்சார வாரியம் வருவாயை ஈட்டியிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல மின் விநியோகம், மின்சார கொள்முதல், மின்சாரத்தினுடைய உற்பத்தி, நாம் விநியோகிக்கக்கூடிய மின்சாரத்திற்கான பிரைஸ், அந்த பில்லு, இதெல்லாம் சேர்த்து மின் திருட்டு என்பது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கின்றன. அதை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும், நம்முடைய இழப்புகளை தடுக்க வேண்டும் என்ற சீரிய நோக்கத்தோடு இந்த 4 ஆண்டுகளில் குறிப்பாக 63,394 மின் திருட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டு ஏறத்தாழ 294 கோடி ரூபாய் அபராதமாக அந்த திருட்டில் ஈடுபட்டவரிடத்திலே மின்சார வாரியம் வசூலித்திருக்கின்றன. இது சீரிய நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. பொதுவாக மின்சாரத்துறையை பொறுத்தவரை நம்முடைய கொள்முதலுக்கான விலையும் நாம் விநியோகிக்கின்ற விலையும் மாறுபாடு இருக்கின்றன. அதில் இடையில் இருக்கக்கூடிய தேவைகளை நம்முடைய குறிப்பாக ஒட்டுமொத்தமாக 2021 பிறகு தமிழ்நாடு மின்சார வாரியம் என்ற ஒரு அமைப்பு இயங்குகிறது, செயல்படுகிறது என்று சொன்னால் அது திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் முதலமைச்சருடைய கருணையால் தமிழ்நாடு மின்சார வாரியம் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு அரசு தொடர்ந்து அதற்கான நிதிகளையும் மானியங்களையும் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக 2021-25 ஆண்டு மின் கட்டண மானியமாக 51,694 கோடி ரூபாயை தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு வழங்கியிருக்கின்றார்கள். நிதி உதவி மானியமாக 57,190 கோடி ரூபாய் கடந்த ஆண்டுகளில் மொத்தமாக 1,08,885 கோடி ரூபாய் அரசு நிதியை தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு கொடுத்து மின்சார வாரியத்தை காப்பாற்றி மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் மின் கட்டணம் குறைவு என்ற நிலையிலே சீரான மின் விநியோகத்திற்கான புதிய திட்டங்கள், அதே போல உள்கட்டமைப்பு வசதிகள், புதிய வளர்ச்சி திட்டங்கள் என அனைத்தையும் ஒரு சேர முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள் என்பதை இந்த நேரத்திலே பேரவைக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல சேமிப்பை பொறுத்தவரை 2021-22 ஆண்டில் தற்போது உள்ள மின் நிலையங்களுடைய திறமையான செயல்பாடு, வட்டி விகிதம் குறைப்பு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கையால் 2,745 கோடி ரூபாய் சேமிப்பை உருவாக்கி இருக்கிறது மின்சார வாரியம். 2022-23 ஆண்டில் அனல்மிலங்களுடைய இயக்கம், பராமரிப்பு செலவுகளை குறைத்தல், நிலக்கரி கையாளுதல், கட்டண சேமிப்பு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளின் காரணமாக 1,090 கோடி ரூபாய் அளவிற்கு சேமிப்பை தமிழ்நாடு மின்சார வாரியம் உருவாக்கி இருக்கின்றன. இது ஒரு பக்கம் சென்றாலும் கூட தமிழ்நாடு மின்சார வாரியத்தை புதிய வளர்ச்சிக்கேற்ப தகவல் தொழில்நுட்பத்துறையில் அதை மேம்படுத்திட வேண்டும் என்று பல்வேறு ஆலோசனைகளை முதலமைச்சர்கள் வழங்கி அதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு முதல் கட்டமாக மின் இணைப்பினுடன் ஆதார் எண்ணை இணைக்கக்கூடிய பணிகள் குறுகிய காலத்தில் முழுமையாக முடிக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதே போல திட்டமிட்ட மின் விநியோக தடைகள் பற்றிய SMS இப்படி நிறைய வளர்ச்சி திட்ட பணிகள் தகவல் தொழில்நுட்பத்துறையின் மூலமாக மின்சார வாரியத்திலே மேம்படுத்தப்பட்டு அவை முழுமையாக இப்பொழுது நாம் செயல்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கின்றோம். மின் கட்டண திருத்தத்திலிருந்து மின் நுகர்வோர்களுக்கு பல்வேறு சலுகைகளை முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக
வீட்டு மின் நுகர்வோர்கள் செலுத்தி வந்த நிலை கட்டணம், அந்த ஃபிக்ஸட் சார்ஜ்ங்கிறது முழுமையாக ரத்து செய்யப்பட்டு தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி. அதை நிறைவேற்றக்கூடிய வகையில் முதலமைச்சர்கள் அந்த நிலை கட்டணத்தை முழுமையாக ரத்து செய்திருக்கின்றார்கள். அதேபோல் கைத்தறி நெசவாளர்களுக்கு 200 யூனிட் என்பதை 300 யூனிட்டாக உயர்த்தி முதலமைச்சர்கள் வழங்கி அதற்கான அரசு நிதியை மானியமாக வழங்கியிருக்கின்றார்கள். விசைத்தறி நெசவாளர்களுக்கு தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்டதைப் போல 750 யூனிட் மின்சாரம் என்பதை 1000 யூனிட்டாக உயர்த்தி அதை இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு ஏறத்தாழ 1,26,000 நெசவாளர்கள் ஜீரோ கட்டணம். யாருக்கு அந்த 1,26,000 பேருக்கு கட்டணமே கிடையாது, அவங்க பில்லே கட்டுறதில்லை, ஜீரோ என்ற நிலையில் விசைத்தறி நெசவாளர்கள் பயன்பெற்று வருகின்றார்கள். 571 கோடி ரூபாய் விசைத்தறி நெசவாளர்களுக்கு மட்டும் அரசு மானியமாக முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். இப்படி தொடர்ச்சியாக 2 மாதங்களில் 1000 யூனிட்டுக்கு மேல் உபயோகிக்கும் விசைத்தறி நெசவாளர்களுக்கு நிலை கட்டணம் செலுத்துவதில் 50% விலக்கு அளிக்கப்படுகிறது. இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு சலுகைகளையும் அதற்கான முன்னெடுப்புகளையும் முதலமைச்சர்கள் வழங்கி இன்று மின்சார வாரியத்தை காப்பாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதோடு சேர்ந்து இறுதியாக விருதுகள், ஒரு துறை எப்படி செயல்படுகிறது, அதனுடைய செயலாக்கம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நாம் இறுதியிலே எடை போடுகின்ற பொழுது அந்த துறையினுடைய விருதுகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு நல்லாட்சி நடத்துகின்ற முதலமைச்சருடைய திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் 2021ஆம் ஆண்டு முதல் கடந்த 4 ஆண்டுகளில் 2 ஸ்காட்ச் விருதுகள் உட்பட தேசிய அளவிலான 12 விருதுகளை பெற்று வரலாற்று சாதனையை படைத்திருக்கின்றன. நிறுவன வள திட்டமிடல், காற்றாலை மின் உற்பத்தி, தானியங்கி மின் அளவுகள் பொருத்தி செயல்படுத்தியமைக்காக மற்றும் நிலக்கரி கையாளுதலுக்காக பெற்றுள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு இந்த பேரவைக்கு நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். உறுப்பினர்கள் பேசுகின்ற பொழுது கள்ளக்குறிச்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய தொகுதியிலே அதிகாரிகளை தொடர்பு கொள்வதற்கு சிரமமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒரு கணம் அவர் யோசித்து பார்க்க வேண்டும். 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நோடல் ஆபீசர் என்ற ஒருவரை தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் மூலமாக நியமிக்கப்பட்டு, ஒரு தொகுதியில் பல செக்ஷன் இருக்கலாம், பல ஏஇ இருக்கலாம், பல ஏடி இருக்கலாம், இருக்கலாம். இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களை அழைத்து அந்த பணிகளை சொல்ல வேண்டாம். ஒரே ஒரு பாயிண்டாக இருந்து அந்த நோடல் ஆபீசரை நியமித்து அவரிடத்திலே பேசினால் அந்த தொகுதியினுடைய முழு பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்ற அடிப்படையில் ஒரு சிறப்பு திட்டமாக, சிறப்பு நேர்வாக முதலமைச்சர்கள் 234 தொகுதிகளுக்கும் ஒரு நோடல் ஆபீசரை நியமித்திருக்கின்றார். அவர் அந்த நோடல் ஆபீசரிடத்தில் அவரும் சந்தித்திருக்கின்றார். அந்த சந்தித்த போட்டோவும் இப்பொழுது அச்சடிக்கப்பட்டு மேசையில் சட்டமன்றத்தில் வைக்கப்பட்ட அந்த புத்தகத்தில் அவருடைய புகைப்படமும் இடம்பெற்று இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறையினுடைய நிர்வாக கட்டுப்பாட்டில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை ஆணையரகம், அமலாக்க பணியகம், குற்றப்புலனாய்வுத்துறை, தமிழ்நாடு வாணிபக் கழகம் ஆகியவை செயல்படுகின்றன. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை ஆணையரகம் கள்ளச்சாராயம் காய்ச்சல் மற்றும் விற்பனையை ஒழித்தல், மது அருந்துவால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், மதுபான உற்பத்தியினுடைய மதுபான உற்பத்தியை கண்காணித்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. தமிழ்நாடு முதலமைச்சருடைய அறிவிப்பிற்கிணங்க மதுவிலக்கு அமலாக்க பிரிவு, போதைப்பொருள் நுண்ணறிவு, குற்றப்புலனாய்வு பிரிவுடன் இணைக்கப்பட்டு அமலாக்க பணியகம், குற்றப்புலனாய்வுத்துறை என ஒரு புதிய பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. இப்பிரிவின் நோக்கம் சட்டவிரோதமாக மதுபானம் காய்ச்சல், கடத்தல், மதுபானம் வைத்திருத்தல், விற்பனையை தடை செய்தல், கள்ளச்சாராயம் கடத்தலை தடுத்தல், பிற மாநிலங்களிலிருந்து வரி செலுத்தப்படாத இந்திய தயாரிப்பு வெளிநாட்டு மதுபானங்களை தமிழ்நாட்டிற்குள் கடத்துவதை தடுப்பது என சட்டவிரோதமாக போதைப்பொருள் விற்பனையை கடத்தலை தடுப்பதாகும். மது மற்றும் போதைப் பொருட்களினுடைய தீமைகள் குறித்து பொதுமக்கள் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 9531 பேரணிகள், 5675 தெரு நாடகங்கள், 4500 நாடகங்கள், 6,47,426 துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்யப்பட்டு 30,55,939 நபர்கள் பங்கேற்றுள்ளனர். 2024ஆம் ஆண்டில் 7,691 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 7,486 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2,36,230 லிட்டர் கள்ளசாராயம் அளிக்கப்பட்டுள்ளன. 2025ஆம் ஆண்டில் 952 கள்ளசாராய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 1042 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பதை இந்த பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையில் போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கைகள் பற்றிய முதல் பிரத்யேக மாநாடு நடைபெற்றன. மாநிலம் முழுவதும் மாணவர்களால் பெரு போதைப் பொருள் எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டன. 2023 மற்றும் 24ஆம் ஆண்டுகளில் 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சருடைய முன்னிலையில் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். தமிழ்நாடு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாட்டிற்காக இயக்காக மேலாண்மை அலகு உருவாக்கப்பட்டுள்ளன.
கள்ளச்சாராய இறப்புகளை தவிர்க்க தொடர்ச்சியான தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அனைத்து வார இறுதி நாட்களிலும் முக்கிய பண்டிகை காலங்களிலும் கள்ளச்சாராயம் காய்ச்சல் வாய்ப்புள்ள மாவட்டங்களில் தீவிர சோதனைகள் நடத்தப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சாராய கடத்தல் வழக்கில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை உள்ளிட்ட கடுமையான சட்டங்கள் வளர்வதற்கான சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. இப்படி தொடர்ச்சியாக துறையின் சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய அதோடு தொடர்ந்து தமிழ்நாடு காவல்துறையின் தீவிர முயற்சியால் கஞ்சா சாகுபடி முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு பூஜ்ய சாகுபடி மாநிலமாக தமிழ்நாடு இருந்து வருகின்றன. கடந்த 2024 ஆண்டில் 11,025 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 17,903 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சுமார் 21,588 கிலோ கஞ்சா, 4,357 கிலோ ஹெரோயின் இப்படி பறிமுதல் செய்யப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் 144 நபர்கள் குண்டர் சட்டத்திலும் தடுப்பு காவல் சட்டத்திலும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனவே மாநிலங்களுக்கு இடையிலான போதைப்பொருள் விற்பனை கடத்தில் ஈடுபட்டு வந்த தனிநபர்கள் மற்றும் குழுக்களின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. முறையான மருத்துவ சீட்டு இல்லாமல் சிறார்களுக்கு மற்றவர்களுக்கு மருந்து சீட்டு மருந்துகளை சட்டவிரோதமாக விற்பனை செய்வதை கட்டுப்படுத்திட கூட்டு சோதனைகள் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு தொடர்ச்சியாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் அருகே கஞ்சா விற்பனையை முற்றிலுமாக ஒழிக்க சிறப்பு அதிரடி சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பள்ளி கல்லூரிகள் இளைஞர்கள் குறிப்பாக மாணவர்களுடைய போதைப்பொருள் பயன்படுத்துவதற்கான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டும் வருகின்றன. தமிழ்நாடு வாணிபக் கழகம் மேற்பார்வையாளர்கள், விற்பனையாளர்கள், உதவி விற்பனையாளர்கள் என மொத்தம் 23,629 பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றார்கள். முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் 500 சில்லறை விற்பனை கடைகள் மூடப்பட்டு கடைகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாடு வாணிபக் கழகத்தினுடைய அனைத்து செயல்பாடுகளும் முழுமையாக கணினிமயமாக்கும் ஒரு புதுமை திட்டம் 28 மாவட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. இது குறிப்பாக உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள் தொடங்கி கடைசியாக இறுதியாக விநியோகம் செய்யக்கூடிய பணிகள் வரை முழுமையாக எண்ட் டு எண்ட் இதை கண்காணிக்கக்கூடிய ஒரு முயற்சியாக இந்த ஒரு புதுமை திட்டத்தை தமிழ்நாடு வாணிபக் கழகம் முன்னெடுத்திருக்கின்றன. இது முழுமையாக துறையினுடைய கட்டுப்பாட்டில் அலுவலகத்திலிருந்தே கண்காணிக்கக்கூடிய அளவிற்கு இந்த திட்டத்தை முன்னெடுத்து 28 மாவட்டங்களில் இப்பொழுது முழுமையாக அவை செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. எனவே தமிழ்நாடு வாணிபக் கழகம் நம்முடைய நடவடிக்கையின் காரணமாக குறிப்பாக இன்று இந்த சட்டமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்புகளை கேட்டு வெளியிலே சென்று சில கருத்துக்களை எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். சில கருத்துக்களை அவர்கள் முன்வைக்கின்ற பொழுது கடந்த காலங்களில் அவர்கள் ஆட்சியில் நடந்ததை மறந்துவிட்டு ஏதோ இப்பொழுது நடப்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக பத்திரிகைகளை சென்று வெளியிலே சென்று பேட்டி கொடுத்தா அது முழுவாக லைவ்ல போகும், மக்கள்லாம் பார்ப்பாங்க, இங்கே பேசினா முழுசாக கொண்டு சேர்க்க முடியாது என்ற முயற்சியை அவர்கள் முன்னெடுத்திருக்கின்றால் நிச்சயமாக இந்த முயற்சி அவர்களுக்கு தோல்வியை தரும். அவர்கள் எடுத்திருக்கிற ஒரு முயற்சி என்பது ஒருபோதும் மக்கள் அவருடைய முயற்சிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்பு தளபதி அவருடைய இலக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக எந்த விதமான போதைப் பொருள் நடமாட்டமும் இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் மாண்பு முதலமைச்சருடைய இலக்கு. அதேபோல மது இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதுதான் மாண்பு முதலமைச்சருடைய இலக்கு. இங்கு பேசிய நத்தம் விஸ்வநாதன் 2011 ஆண்டு இதே மானிய கோரிக்கையிலே உரையாற்றியிருக்கின்றார். நான் 2 தினங்களுக்கு முன்பாக அந்த உரையை எடுத்து முழுவதுமாக வாசித்து பார்த்தேன். அவர் அதில் சொன்ன பதிலுரைகளை சொல்லுகின்ற பொழுது அவர் சொன்ன பதில், ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் மது இருக்கின்ற பொழுது, நம்முடைய அருகாமை மாநிலங்களில் மது இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் மதுவிலக்கை கொண்டு வர முடியாது. ஒன்றிய அரசு நினைத்தால் அதனால் ஏற்படுகின்ற இழப்புகளை நிதியாக கொடுத்துவிட்டு இந்தியா முழுவதும் கொண்டு வருகின்ற பொழுது தமிழ்நாட்டிலும் அதை பின்பற்றப்படும் என்ற ஒரு பதிலுரையாக இருந்தால் அதன் முழுமையாக நான் படித்து பார்த்தேன். ஒரு அரசு எந்த அளவிற்கு அக்கறை கொண்டு, ஒரு முதலமைச்சர் மக்கள் மீது எந்த அளவிற்கு அக்கறை கொண்டு இதில் சிறப்பு கவனம் செலுத்துகிறார்கள் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகள், கல்லூரிகள், கோயில்கள் இப்படி பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய கடைகளை உடனடியாக மூட வேண்டும் என்று உத்தரவிட்டு ஏறத்தாழ 103 கடைகள் தமிழ்நாட்டில் மூடப்பட்டிருக்கின்றன. கூடுதலாக 500 கடைகள் முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் கூடுதலாக மூடப்பட்டிருக்கின்றன. இப்படி பல்வேறு நிலைகளில் நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டில் மது இல்லாத ஒரு மாநிலமாக, தமிழ்நாட்டில் போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்குவதற்கான முயற்சிகளை முதலமைச்சர்கள் எடுத்து தொடர்ந்து அதை கண்காணித்து வருகின்றார்கள். எனவே வெளியிலே பேசுகின்றவர்கள் ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் மது விற்பனை இருப்பதைப் போல, தமிழ்நாட்டில் இந்த மது விற்பனை மூலமாகத்தான் அரசு நடைபெறுவதைப் போல சில அரசியல் இயக்கங்கள் தேர்தலை மனதிலே வைத்து மக்களிடத்திலே ஒரு அவப்பெயரை உருவாக்குவதற்கு முயற்சி எடுக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக 4 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் முதலமைச்சருடைய வளர்ச்சி திட்டங்களை பொறுத்து கொள்ள முடியாமல், மக்கள் முதலமைச்சர்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை பொறுத்து கொள்ள முடியாமல்
இன்னும் 1 வருட காலம்தான் தேர்தலுக்கு இருக்கிறது. எப்படியாவது மக்களிடத்தில் ஒரு அவப்பெயரை அரசுக்கு உருவாக்கிட வேண்டும் என்ற முனைப்போடு சில முயற்சிகளை முன்னெடுக்கின்றார்கள். அந்த முயற்சி ஒருபோதும் அவரிடத்தில் எடுபடாது. மக்களும் அவருடைய முயற்சிகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர்கள் உட்பட இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் உட்பட நான் ஒரு கருத்தை முன்வைக்க விரும்புகின்றேன். சில நேரங்களில் பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் சமூக வலைத்தளத்திலும் கூட டாஸ்மாக் நிறுவனத்தில் சில்லறை விற்பனை கடைகளில் கூடுதலாக 10 ரூபாய் விற்பனை செய்யப்படுவது என்பது ஏதோ இந்த 4 ஆண்டுகளில் நடைபெறுவதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதன் மூலமாக அரசுக்கு ஒரு அவப்பெயரை உருவாக்குவதற்கான முழு முயற்சிகளை சமூக வலைத்தளங்கள், பத்திரிகைகள், சில தொலைக்காட்சிகள் இதை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் ஒரு சிறிய உதாரணத்தை மட்டும் நேரத்தின் அரும்புகிறது இந்த நேரத்தில் முன்வைக்க விரும்புகின்றேன். 2011, 2016, 2021 5 ஆண்டுகளில் கடந்த அதிமுக ஆட்சியில் கூடுதலாக 10 ரூபாய் கூடுதலாக வைத்து விற்பனை செய்து 10 ரூபாய்க்கு மேலும் கூடுதலாக வைத்து விற்பனை செய்யப்பட்ட வகையில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது 15,405. 2016, 2021 5 வருஷத்தில். அப்போ நடந்ததெல்லாம் பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள், சமூக வலைத்தளங்கள் பேசப்படுவதில்லை. இப்பொழுது ஏதோ இந்த 4 ஆண்டுகளில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதன் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சில பணியாளர்கள் பணியிட மாற்றம் செய்யப்படுகிறார்கள், சிலவர் பணியிட நீக்கம் செய்யப்படுகின்றார்கள். இது போன்ற நடவடிக்கைகளை அரசு தொடர்ந்து எடுத்து வருகின்றன. கடந்த 2016, 2021 15,405 அது கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களிடமிருந்து 14,83,86,690 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டிருக்கின்றன. இது கடந்த கால ஆட்சியில். இப்பொழுது இந்த 4 ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட சீரிய நடவடிக்கையின் காரணமாக ஏறத்தாழ 6,79,86,047 ரூபாய் இந்த கூடுதலாக விற்பனை செய்த பணியாளர்களிடமிருந்து அபராத தொகையாக வசூலிக்கப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு சில பேர் பணியிட மாற்றம், சில பேர் பணியிட நீக்கம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சியை சார்ந்திருக்கிறவர்கள், சமூக ஊடகத்தை சார்ந்திருக்கிறவர்கள் இது போன்ற ஒரு தவறான அவதூறான செய்திகளை அரசின் மீது புழுதிவாரி தூட்டுவதைப் போல முன்னெடுப்பதற்கு முயற்சி ஒருபோதும் எடுபடாது. குறிப்பாக தமிழ்நாடு வாணிப கழகத்தை பொறுத்தவரை திறந்த மனதுடன், வெளிப்படை தன்மையுடன் எந்த பணிகளாக இருந்தாலும் சரி, பார் டெண்டராக இருந்தாலும் சரி, டிரான்ஸ்போர்ட் டெண்டராக இருந்தாலும் சரி, எந்த பணிகளாக இருந்தாலும் சரி, வெளிப்படை தன்மையோடு திறந்த மனதோடு ஆன்லைன் டெண்டர் இப்போ யார் வேணாலும் அதில் கலந்துக்கலாம், யார் வேணாலும் டெண்டர் போடலாம். திறந்த மனதோடு அந்த நிர்வாகம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் மதுவிலக்கு என்ற நிலை வருகின்ற பொழுது தமிழ்நாட்டில் நிச்சயம் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டிலும் அதை நடைமுறைப்படுத்துவார்கள். அது அரசு உறுதியாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களாக பேரவைக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இந்த கருத்தை வெளியில் போய் எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருக்கார். இதுபோல் கருத்துக்கள் 10 ரூபா கூடுதலாக விற்கிறாங்க, அதனால் இப்படிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அவதூறான கருத்துக்களை, ஒரு உண்மைக்கு புறமான கருத்துக்களை வெளியில் சென்று பேசுவதை அவர்கள் வாடிக்கையாக வைத்திருக்கின்றார்கள். எதிர்க்கட்சி தலைவர் இந்த செய்தியை பார்த்து கொண்டு அவர்கள் 5 ஆண்டு கால ஆட்சியில் எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன, எவ்வளவு அபராதங்கள் வசூலிக்கப்பட்டது என்பதையும் அவர்கள் தெரிந்து கொண்டு அந்த கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் பேரவை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்நாடு மின்சார வாரியமாக இருந்தாலும் சரி, மின்சார வாரியத்தினுடைய உற்பத்தி ஒரு பக்கம் அதிகரிக்க வேண்டும், உற்பத்திக்கான விநியோகத்திற்கான கட்டமைப்பை ஒரு பக்கம் விரிவாக்கம் செய்ய வேண்டும், நம்முடைய சொந்த உற்பத்தி அதிகரிக்கப்பட வேண்டும், வெளியிலே கொள்முதல் செய்வது குறைக்கப்பட வேண்டும். முதலமைச்சருடைய தெளிவான இலக்கு என்பது நம்முடைய தேவையில் 50 விழுக்காடு நம்முடைய சொந்த உற்பத்தியாக இருக்க வேண்டும். 50% நம்ம சொந்தமாக உற்பத்தி செய்யணும். அந்த 100 விழுக்காடு தேவையில் 50% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆற்றலை கொண்டு நம்முடைய மின்சார தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு மாநிலம் நம்மிடத்தில் 50 விழுக்காடு என்ற இலக்கை முதலமைச்சர்கள் நிர்ணயித்து தந்திருக்கின்றார்கள். நிச்சயம் இது 2030ஆம் ஆண்டுக்குள் இந்த இலக்கை எட்டி முதலமைச்சருடைய கரங்களிலே மின்சார வாரியம் அந்த இலக்கை நிர்ணயித்து ஒப்படைப்போம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.